பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை பாவம். நம்ம பாவத்தை பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 7வது வசனம் பார்ப்போம். தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். இப்போ இந்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, மனுஷனை மண்ணினால் உருவாக்கி அவனுக்கு ஊதினார். அவன் மனுஷன் ஜீவனுள்ள ஒரு ஆத்மாவாக ஆனான்னு வசனம் சொல்லுது. ஆதியாகமம் அதே 2வது அதிகாரத்தில் 17வது வசனம் 18வது வசனம் 17வது வசனம் மட்டும் பார்ப்போம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அப்போ தேவன் சொல்லக்கூடியது, மனுஷனை அவனுக்கு மண்ணான மனுஷனை உருவாக்கி அவனுக்கு ஊதினார். அவன் ஜீவனுள்ள ஒரு ஆத்மானான். அந்த மனுஷன்ட்ட பார்த்து தேவன் சொல்லக்கூடியது, நீ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி நீ புசிக்க வேண்டாம், நீ சாகவே சாவாய். 25வது வசனம் சொல்லுது, ஆதாமும் அவன் மனைவியுமாகி இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். பழத்தை திங்கள் அவங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய தன்மை, அவர்கள் எப்படி இருக்கிறாங்களா, நிர்வாணத்தோடு இருக்கிறாங்களா. ஆனால் அவங்களுக்கு எந்த தன்மை இல்லையா, நிர்வாணங்கிற தன்மை தெரியவில்லை. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் 4வது வசனம் 5வது வசனம் பார்ப்போம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இந்த வசனம் சொல்லுது. அது பார்க்கக்கூடிய நேரத்தில் பிசாசு சொல்கிறான். அதாவது அந்த சர்ப்பம் சொல்லுது, சர்ப்பத்தை நம்ம வெளிப்பாடு 12வது அதிகாரத்தில் இது சாத்தான் என்றும் பிசாசு என்று நம்ம அடையாளப்படுத்தியிருக்கிறோம். அதில் ஏற்கனவே பிசாசுங்கிற ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். அப்போ இந்த சர்ப்பம் சொல்லுது, நீங்கள் சாகுவதில்லை, உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றது. அப்போ இதில் அந்த நன்மை தீமை ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி இருப்பீங்களா, தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றது. அதுக்கு கீழே 10வது வசனத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் 7வது வசனம் அதை பார்ப்போம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. அவர் பழத்தை தின்ன உடனே அவர்களுக்குள்ளால என்னது தான் ஒரு கண் திறக்குது. அவர்களுக்கு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அவர்கள் என்ன பண்ண, அத்திலைகளை உடுத்து கொண்டார்கள். தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார். இது ஏதேன் தோட்டத்தில் நடந்த காரியமாக இருக்குது. அப்போ நம்ம பாவத்தை வச்சு தான் நம்ம பார்த்துட்ருக்கிறது. அப்போ இங்கே என்ன நடந்திருக்குதுன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு தேவன் சொன்னது சாப்பிடக்கூடாதுன்னு, ஆனால் பிசாசு சாப்பிட வச்சுட்டான். அப்போ தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது, இவங்க செய்த காரியங்களை தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது என்னென்னா, ரோமர் 5வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை நம்ம பார்ப்போம். மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவனருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தை நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. அதில் 18வது வசனம், ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அழைக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிட்டு. 19வது வசனம், அன்றி ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அப்போ இந்த வசனம் நம்மளுக்கு அடையாளப்படுத்தக்கூடியது என்னென்னா, என்ன பண்ணி ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாம் எவ்வளோ வைத்தார், வாட் தே ஹாவ் டன் இன் த ஏதேன். நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கே என்னென்ன காரியங்கள் பாவத்தை அடையாளப்படுத்த 16 வருஷத்தில் தேவன் சொல்ல பாவம் செய்திருக்கிறாங்க, அதாவது மீறி இருக்கிறாங்க, அதாவது கீழ்ப்படியாமை அங்கே நடந்திருக்குது. அப்போ அவங்க ஏதேன் தோட்டத்தில் வாட் தே ஹாவ் டன், காட் டோல்ட் டோன்ட் ஈட் தட் ஃப்ரூட். அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க அந்த பழம் குட் அண்ட் ஈவில், அந்த பழத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, தின்றுருக்கிறாங்க. தின்னதுனால அவங்களுக்குள்ளால தேவன் சொல்லக்கூடிய கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாக அவங்க ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது பாவம். ரோமர் 7வது அதிகாரத்தில் நம்ம அந்த 20வது வசனத்தை நம்ம பார்ப்போம். முன்னாடி எப்போ பார்க்கக்கூடிய வசனமாக இருக்குது. அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் இல்லை, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ அங்கே என்ன நடந்திருக்குது ஏதேன் தோட்டத்தில், அவங்களுக்கு உள்ளால் அவங்க கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அங்கே நடந்திருக்குது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நிமித்தம். தே நோ தட் குட் அண்ட் ஈவில், தே நோ, பிகாஸ் காட் டோல்ட் தம் டோன்ட் ஈட் தட் ஃப்ரூட் பட் தே ஹாவ் டேக்கன் தட்ஸ் வாட். ஸோ அதனால் அவங்க தேவனுடைய வார்த்தை அங்கே அடையாளப்படுத்தக்கூடியது, நீங்கள் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அப்போ அவங்களுக்குள்ளால என்ன தன்மை தான் பிசாசு சொல்கிறான், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நீங்கள் என்ன தான் நீங்கள் சாப்பிட, நீங்கள் தேவர்களைப் போல் இருப்பீர்கள். அங்கே நடக்குது.
நடந்தது என்னதான், நான் ஏன் அந்த தன்மை அவங்களுக்குள்ளால வந்திருக்குது அப்படின்னா, பழத்தை தின்னது நிமித்தம், அதாவது சர்ப்பத்தினுடைய செவிக்கு கீழ்ப்படிந்தது வார்த்தையை கீழ்ப்படிந்தது நிமித்தம் அவங்களுக்குள்ளால ஒரு தன்மை வந்திருக்குது. 7வது ரோமர் 7:20, நான் அல்ல எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்தது. அப்போ அவங்க ஏன் தேவன் என்ன ஏன் அவங்களுக்குள்ள நிர்வாணத்தன்மை வந்தது அப்படின்னா, அவங்களுக்குள்ளால ஒரு பாவம் வாசத்தன்மை வந்துட்டு தேவன் சொல்கிறாரு, காட் டோல்ட் தம் ஜஸ்ட் கெட் அவுட் ஃப்ரம் த ஏதேன் ஆர் அவர் தான் என்ன பண்ணுறாரு, ஏதேன் தோட்டத்துலேருந்து அவங்கள வெளியில் அனுப்புகிறாரு. வெளியில் போய் அவங்க என்ன பண்ணுறாரு, இப்போ கடைசி வசனத்தை நம்ம பார்க்கக்கூடிய ஓகே, நம்ம பாவத்தை வச்சுருந்தோம். அப்போ ஏதேன் தோட்டத்தில் இவ்வளோ காரியங்கள் நடந்துடும். அப்போ பாவம் என்ன பண்ணுது, அவங்களுக்குள்ளால வாசம் பண்ணபடியாக வந்தது. அவங்களுக்குள்ளால் என்னென்ன தன்மை வந்துட்டு பாவத்தினுடைய தன்மை வந்தது. அப்போ பாவம் எப்படி பூமிக்கு வந்தது, அவர்கள் வழியாக தான் பாவம் என்னதான் வசனத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில். அப்போ ரோமர் 6வது அதிகாரத்தில் முன்னொரு வசனத்தை பார்ப்போம். ரோமர் 5:12, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலும் இதுவும் ஆயிற்று. அப்போ அங்கே நடந்த காரியம் என்னது, அவங்க 2 பழத்தை தான் தின்றுருக்கிறாங்க, சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்திருக்கிறாங்க, பிசாசினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதின. அங்கே என்ன நடந்துட்டா, ஒரு மரணம் என்கிற ஒரு காரியம் அங்கே நடந்திருக்குது. பாவம் மரணம், அதாவது அவங்களுக்குள்ள பாவம் வந்ததுனால அவங்களுக்குள்ள ஒரு மரணம் என்கிற ஒரு காரியம் வந்திருக்குது. தேவன் அவரோட வெளியில் விரட்டுற காரணம் இந்த பாவத்தினால் அவங்களால் என்ன செய்ய முடியாதான். சர்ப்பம் சொல்லுது, நீங்கள் நன்மை தீமையிருந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள். ஆனால் இங்கே ரோமர் 7வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, என்னதான் நன்மை தெரியும் தீமை தெரியும், ஆனால் உங்களால் எதை செய்ய முடியாது. நன்மை தீமை அப்படிங்கக்கூடிய நேரத்தில் நன்மை தேவனுக்கு அடுத்தது, தீமை சாத்தானுக்கு அடுத்தது. அப்போ நன்மை தீமை எனக்கு தெரியும், ஆனால் என்னால் எதை செய்ய முடியாது, நன்மையை செய்ய முடியாத ஒரு தன்மையில் நான் இருக்கிறேன். ஏதேன் தோட்டத்தில் தேவன் என்ன பண்ணியிருக்கேன். அப்போ மரணம் எப்படி, பாவம் இங்கே நடந்திருக்குது, ஏதேன் தோட்டத்தில் நடந்திருக்கிற காரியம். அப்போ மரணம் எப்படி வந்தது, மரணம் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படை நிமித்தம் உண்டானது அந்த பாவம் அவங்களுக்குள்ள வாசம் பண்ண தொடங்கினால அவங்களுக்குள்ளால மரணம் வருது. அந்த மரணம் எப்படிப்பட்டதாக இருக்குதான், அதாவது நரகத்துக்கு நம்மளை இழுத்து செல்லக்கூடியதாக காரியங்களாக இருக்குது. அப்போ நான் பாவத்திலே இருக்கிறேன், பாவத்திலே வாழ்கிறேன் அப்படிங்கக்கூடிய நேரத்தில் என்னால் எங்கே தான் போக முடியும்னா 2ஆம் மரணத்துக்கு தானே போக முடியும். அந்த பாவம் ஏன் பாவம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் யோபில் ஒரு வார்த்தை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் யோபு 20:11 வசனம் பார்ப்போம். அவன் எலும்புகள் அவனுடைய வாலவயதின் பாவங்களில் நிறைந்திருந்து அவனோடு கூட மண்ணிலை படுத்துக்கொள்ளும். இதுதான் என்னுடைய ஸ்திதியாக இருக்குது. ஏதேன் தோட்டத்திலேருந்து விரட்டப்பட்ட ஒரு மனுஷனுடைய தன்மை, அவனுடைய சரீரம் எப்படி இருக்குமா, அவனுக்குள் வாசமாக இருக்கிற பாவம் அப்படி இருக்குது. பாவம் வாசம் செய்கிறது. அந்த பாவத்தின் நிமித்தம் உண்டான காரியங்கள் தான். அவன் மரிக்கும் பொழுது அவனுடைய சரீரத்தில் அவன் எப்படி இருப்பானா, பாவம் அவனோடு கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். அவன் எங்கே போகக்கூடியவனாக, 2ஆம் மரணத்திற்காகவே போகக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இதுதான் பாவத்தினுடைய தன்மைகள். அப்போ இந்த பாவம் எப்படிப்பட்டதாக இருக்குது, நம்மை ஏதேன் தோட்டத்தில் பிரித்த அந்த தன்மை, அந்த பாவம் நம்ம 2ஆம் மரணத்திற்கு நம்ம என்ன பண்ணியிருக்குதான், கெட்டி வைத்திருக்கிறது. நம்ம என்ன பண்ணியிருக்குதான், ஒரு பிரமாணத்தினால் படிப்போம். ரோமர் 8வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை பார்ப்போம். நம்ம கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டு. அப்போ என்னுடைய நான் ஒரு இதில் அதாவது கெட்டு இருக்குது எனக்குள்ளால். என்ன கெட்டு, நான் பாவம் மரணம் என்கிற ஒரு பிரமாணம் என்ன பண்ணியிருக்கேன்னே கட்டி வைத்திருக்கிறது. அப்போ ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தம், சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்த நிமித்தம் எனக்குள்ள பாவம் மரணம் என்கிற ஒரு கட்டு இருக்குது. இந்த கட்டு மாறாதது. அதை நிமித்தம் உண்டானது பாவம். நான் அது ஏதேன் தோட்டத்தில் வெளியில் வந்து நான் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறேன், பாவத்தையே செய்யக்கூடிய தன்மையில் இருக்கிறேன். இந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நான் எனக்கு ஒரு காலத்தில் மறிக்கும் பொழுது என்னுடைய பாவமும் என்னோடு கூட என்ன பண்ணுதான் வந்து 2ஆம் நரகத்திற்கு என்ன இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த 2ஆம் மரணத்தில் இருக்கக்கூடிய நான் ஜெயம் எடுக்கணும் அப்படின்னா ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. காரணம், இந்த சரீரத்தில் அவ்வளவு புழுக்களாக இருந்தால், இந்த மாமிசம் எப்படிப்பட்டதான் ஒரு தோல் இருக்குது, ஆனால் அதுக்குள்ள புழுக்களாக வாசம் பண்ணியிருக்குது. இதே யோபில் நம்ம படித்தலாம். அப்போ நான் படுக்கும் பொழுது, அதாவது மறிக்கும் பொழுது இந்த
பாவம் என்னோடு கூட படுத்து கிடக்கும். நான் 2ஆம் மரணத்துக்கு நான் உரியவனாரு. அப்போ இதிலிருந்து நான் ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நான் இதை ஜெயம் எடுக்கணும்னா நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? ஏன் நான் ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்குது? இந்த பாவத்தின் நிமித்தம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தம், என்னோட 1 கொரிந்தியர் 15:50 இருக்குது வசனம் சொல்லுது, சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிப்பதில்லை. அப்போ இந்த மாமிசமும் இரத்தமும் எனக்குள்ளே இருக்குது, பாவத்தன்மையோடு இருக்குது. அதனால் இது எங்கே போக முடியாது? அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அப்போ இதை நான் என்ன பண்ண ஜெயம் எடுக்க வேண்டியது. அப்போ எப்படி நான் ஜெயம் எடுக்க முடியும்? அதே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 54வது வசனம் சொல்லுது, அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாய் சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிற. அப்போ இதை ஒரு ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாமிசமும், அதாவது இந்த மாமிசம், இந்த இரத்தமும் அழிவுக்குரியது, சாவுக்கு ஏதுவாக இருக்குது. இதை நான் என்ன பண்ண வேண்டியிருக்குது? ஒரு மறுரூபத்தன்மையாக நான் மாற்ற வேண்டியதாக இருக்குது. அந்த தன்மை, அதை ஜெயம் எடுக்க வேண்டியது. அது யார்? இயேசு கிறிஸ்துவினால தான் எனக்கு என்ன அடையும்? ஜெயம் கிடைக்கும். இதுதான் எனக்கு ஜெயம். அப்போ ஜெயங்கிறது இது ஒரு மனுஷன் பாவத்திலே. அப்போ எப்படி எல்லா தலைமுறைகளுக்கும் அந்த பாவங்கள் வருது? அப்போ ஏதேன் தோட்டத்தில் அவங்க பண்ணினாங்க, ஆனால் இது எப்படி எல்லா பாவத்துக்கும் வருது? சங்கீதம் 50வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் தாவீது வழியாக ஒரு அறிக்கை வருது, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள் என்ற காரியத்தின்படி எல்லா தலைமுறைகளும் எதாகிறாங்க? ஒரு பாவத்தினிடையே, ஒரு பாவத்தினாலே அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பாவத்தன்மையில் இருக்கக்கூடியவங்க எங்கே போகக்கூடியது? உலகமும் மாமிசம் நிறைந்திருக்கிற, அதாவது பாவத்தினால் நிறைந்திருக்கிற யாருமே எங்கே போக முடியாது? இதன் தோட்டத்துக்கு திருப்பி நம்ம போக முடியாது. அப்போ இந்த சரீரத்தை நம்ம மகிமைப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதனால் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 54வது வசனத்தை நம்ம பார்க்குறோம். ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த சரீரத்தை குமாரனுடைய சாயலாக நம்ம மாற்றி, நம்ம அதாவது மகிமை அடைந்து நம்ம எங்கே போக வேண்டியதாக இருக்குதா? பரலோகத்துக்கு போக வேண்டியது. இதுதான் நம்மளுக்கு ஜெயம். அப்போ ஜெயம் எப்படி கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நம்மளுக்குள் பூரணப்படும் பொழுது அவருடைய சாயல் நம்மளுக்கு வெளிப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா.